சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதிதாக பொறுப்பேற்கப்பட்டுள்ள மாவட்ட தலைவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. முக்கியமாக ஒரு 31 மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட தலைவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக வரலாற்றிலே இந்த முறை பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்ட தலைவராக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டாக்டர் பரமேஸ்வரி. அவங்க தான் தற்போது அரியலூர் மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் பதவியிற்கு முதல் பெண் மாவட்ட தலைவர் என்ற பெருமையை அவங்க பெற்றிருக்காங்க. அவங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் பாஜகவுடைய தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பாஜக புதிய மாவட்ட தலைவர்களாக பொறுப்பேற்றிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேச பணிகளிலும் மக்கள் பணிகளிலும் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தமிழகத்தில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிகாட்டுதலின்படி நல்லாட்சியை கொண்டு வரவும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நமது தமிழகத்தை கொண்டு செல்லவும் அயராது உழைக்க வேண்டும் என்ற அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதிதாக பொறுப்பேற்கப்பட்டுள்ள மாவட்ட தலைவர்களுக்கு அவர் ஒரு கோரிக்கை அறிக்கை கொடுத்திருக்காரு. முக்கியமா அனைத்து மாவட்ட தலைவர்களும், அதாவது இதற்கு முன்பு இருந்த பாஜகவுடைய மாவட்ட தலைவர்கள் அனைவருமே சந்தோஷமாக புதிதாக வந்த மாவட்ட தலைவர்களை வரவேற்று அவ்வளவு மகிழ்ச்சியா வரவேற்று மாலை அணிவித்து அவர்களை வரவேற்கிறாங்க. இது எந்த கட்சியிலுமே சாத்தியமில்லாத ஒன்று. ஆனா பாஜகவில் மட்டும்தான் இது சாத்தியம். எதற்கு சொல்கிறேன் என்றால் எல்லாருமே ஒரு சித்தாந்தத்தை நம்ம நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே கொள்கை ஒரே சித்தாந்தம் என்று இருப்பவர்களுக்கு கட்சி பதவிகள் முக்கியம் இல்லை, நாம போய் சேர வேண்டிய இலக்கு தான் முக்கியம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக அனைத்து மாவட்டங்களிலும் இதற்கு முன்பு இருந்த மாவட்ட செயலாளர்கள் மகிழ்ச்சியோடு கட்சி தலைமை எடுத்த முடிவை ஏற்றுக்கொண்டு புதிதாக வந்த மாவட்ட தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை அணிவித்து வரவேற்பதை பார்க்கும்போது உண்மையிலுமே பாஜக இந்தியாவில் எந்த காலத்திலுமே அழிக்க முடியாது. இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆணிவேர் மிகுந்த ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. புதிதாக பொறுப்பேற்கப்பட்டுள்ள மாவட்ட தலைவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள். அவங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ.